நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல 2 தாத்தா இருந்தாங்க. உங்கொட்டுங்க 2 பேரும் 40 வருஷமா டூர் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ராமசாமி. அட, நம்ம ஐயா துண்டு போடுற ஸ்டைலே தனிதான். தமிழ்நாட்டு ஸ்டைலுக்கே புள்ளையார் சூழி போட்டு விட்டான் நானே. ஒருத்தர் சிங்காரவேலர். என் இனிய தமிழ் மக்களே, கோபம் வந்தா ஒருத்தர் துப்பாக்கி எடுப்பாரு, ஒருத்தர் கம்ப தூக்குவாரு. இவங்க வீட்டுல இருக்க பொடி பயலுக இத விட சேட்டக்காரங்க. இது ராமசாமி வீட்டு ராணுவம், இது வேலர் வீட்டு வானரம். ஊருக்குள்ள எந்த பயலுவ புதுசா வந்தாலும் உடனே அவங்க கோஷ்டில சேர்க்க கிளம்பிடுவாங்க. இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் எங்க கோஷ்டில இருக்கணும், இல்ல எங்க கோஷ்டில இருக்கணும். ஏன்னா நாங்களும் அவங்களும் 40 வருஷமா டூட் இருக்கோம். யார் கூட சேர்றதுன்னு உங்க முடிவு. அங்க சேர்ந்தா நாங்க எதிரி, இங்க சேர்ந்தா அவங்க எதிரி. எங்க வீட்ல அடிக்கடி விசேஷம் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு 6 காது குத்து, 5 மொட்டை, 4 கெடா வெட்டு, விருந்தெல்லாம் கூட போடுவோம். இந்தா இவனுக்கே அடிக்கும் 58 தடவை மொட்டை போட்டிருக்கான். இந்த ஊர் ஸ்கூல்ல எங்க சுசீலா தான் டீச்சர். சுமாரா பரிச்சை எழுதினாலும் நிறைய மார்க் போடுவாங்க. நான் இவங்க கட்சி. நானும். இந்த ஊர்ல நம்ம எதிரிங்க இன்னைக்கு 2 கூடி இருக்கு. தாத்தாக்களும் பேர பிள்ளைகளும் ஆடுற ஆட்டம் தான் இந்த கதை. படுக்கையில ஒண்ணு கடிக்கிற பயம். தூக்கத்துல கூட எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? இப்படித்தான் உணர்வான். எங்க ஊரில் ஆளுறது 2 சாமிங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போடுங்க. வீரத்திலே 2 பேரும் சிங்கதானுங்க. ஒரு ஓரத்திலே குழந்தைத்தனம் இருக்கும் பாருங்க. எங்க ஊரு ஆளுறது 2 சாமிங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை போடுங்க. வீரத்திலே 2 பேரும் சிங்கதானுங்க. ஒரு ஓரத்திலே குழந்தைத்தனம் இருக்கும் பாருங்க. ஒரு கட்சி அறிவுகளை அறிவால மாத்தி போடும். அண்ணாச்சி அந்த மறு கட்சி குருவிகளை குத்து சண்டை போட சொல்லும். இதயத்துக்கா யாருக்கு பாவூனத்தனம் நியாயம் சொல்லும். எங்க ஊராளு 2 சாமிங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான் சண்டை கொள்ளுங்க. வீரத்திலே 2 பேரும் சிங்கந்தானுங்க. குழந்தைத்தனம் இருக்கும் பாருங்க. அண்ணலே, நான் தான் கல்யாணத்துக்கு தலைமைன்னு ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டியாச்சு. லேட் ஆகுது இல்ல? இது எதுக்கு? பாதுகாப்புக்கு தான். கல்யாண வீடு தானே போறீங்க? அறுவாளும் அரசியலும் கல்யாண வீடுகள்லயே மோதிர காலம். இந்த துப்பாக்கிக்கு எப்ப வேணா வேலை வரலாம். வாக்கிங் ஸ்டிக் என்னுடைய சின்னம். தோழர்களே, இன்னைக்கு இந்த சாலை மறியல் போராட்டம்
எதுக்கு? நமக்கு இந்த பைத்தியம் முடிச்சு போயிருக்கா? நமக்கு இருக்கிற ஒரே ஜீவநதி தாமிரபரணி, அதை காப்பாற்றணும். தண்ணிக்காக எவன் கூடிய போய் சண்டை போட வேண்டியிருக்கு? காவிரி தண்ணி விடுறான்னா அவன் கம்ப தூக்குறான். முல்லை பெரியார் தண்ணியில உரிமை இருக்குன்னு சொன்னா குறுக்க புதுசா அணை போடுறேங்கிறான். கிருஷ்ணா நதியில பங்கு விடுன்னு சொன்னா காவிரி எடுங்கிறான். நமக்கு இருக்கிற ஒரே ஜீவநதி தாமிரபரணி காப்பாற்றணும்ல. அடடா, வேலன் தலை காணாம போற மாதிரி பெருசு பெருசா பேனர் பிரமாதப்படுத்திருக்கானுங்கடா. நல்லாவே செலவு பண்ணிருக்கானுங்க. காசு கொடுத்ததே நம்ம தானுங்க. வெளியே சொல்லாதரா. ஆனாலும் சேரமாதேவி முதல்வர்